வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் முக்கியமான தகவல்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா டிஸ்ட்ரிக்ட் சீனியரிட்டிலே டவுன் பஞ்சாயத்துங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பார்த்தோம், ரூரல் டெவலப்மெண்ட் பார்த்தோம். அது பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை எடுத்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு கவுன்சிலிங் போங்க. ஸோ இப்போ இன்றைக்கி டவுன் பஞ்சாயத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங்கில் இருக்குன்னா ஜேஏ டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்குது, பில் கலெக்டர் இருக்குது. ஸோ பில் கலெக்டருங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்டு ஒர்க்கு, அதனால் நல்லா யோசிச்சுட்டு எடுங்க. ஸோ இதில் என்ன ஜேஏ டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ இந்த 3 போஸ்டிங்கில் நம்ம எடுக்கிறவங்க அடுத்த ப்ரொமோஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அசிஸ்டண்ட்டாக இருக்கும், அதுக்கு இஓ கிரேடில் இருக்கும், அதுக்கடுத்து இன்னும் ப்ரொமோஷன் போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளை போஸ்டிங் வந்து எங்கே போடுவாங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு பிளாக்ல இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பிளாக் இருக்கோ அந்த பிளாக்ல ஏதாவது ஒரு நம்மளோட ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனை பிளாக் இருக்கோ அதில் ஏதாவது ஒரு பிளாக்ல நம்ம என்ன செய்யலாம், அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது எனி பிளாக் மேபி அப்பாயிண்ட் தான் கொடுத்துருக்கேன். பில் கலெக்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் தான். நீங்கள் போய் வந்து எனது வரியை கலெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து சேலரி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி லெவல் வந்து லெவல் 8 19,500 அப்படின்னு கொடுத்துருக்கேன். பேசிக் பே தான் 19,500. இதில் வந்து இது ஓவராலாக இதுக்கு டிஏ எவ்வளோ, ஹெச்ஆர்ஏ எவ்வளோ எல்லாம் போட நீங்கள் கையில் எவ்வளோ வாங்குவீங்கிறது ப்ரீவியஸாக நம்ம சேலரின்ற தனியாகவே ஒரு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். பில் கலெக்டர் எவ்வளோ சேலரி, ஜேஏக்கு எவ்வளோ சேலரி, டைப்பிஸ்ட்டுக்கு எவ்வளோ சேலரி, அது இந்த செக்ஷனில் இவங்களுக்கு எவ்வளோ சேலரிங்கிறத சில எந்த இதுக்கெல்லாம் சேலரி மாறுபடுதோ அந்த வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் எடுத்து அதையும் பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு போய் போஸ்டிங் செலக்ட் பண்ணுங்கள், அதுதான் பெட்டர். ஸோ ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியரில் வந்து எப்பயுமே வந்து ஸ்கீம் மிங்கிள் ஆகிறனால கண்டிப்பாக வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். அதாவது நம்மளால் சமாளிக்க முடியாத அளவுக்குலாம் வந்து எந்த ஒரு வேலையும் கிடையாது. ஒரு டைப்பிங்னு போனாக்கா நம்ம டைப்பிஸ்ட்டாக போனால் நம்ம டைப் தான் பண்ண போகிறோம். ஒரு ஜேவை போனால் அது பேசிக்கில் அந்த ஃபைலை அட்டன் பண்ணி தான் நீங்கள் வைக்க போகிறீங்க. ஒரு கலெக்டருக்கோ இல்லை அதில் ஹையர் ஆஃபீஸருக்கோ இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இருக்க போகிறதில்ல. அதனால எந்த ஒர்க்னாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும், சமாளிக்க வந்து தான் முடியும். ஸோ ஜேஏ டைப்பிஸ்ட்டு ஏற்கனவே நான் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் ரூரல் டிபார்ட்மெண்ட்லையும் நான் சொன்ன மாதிரி கான்செப்ட் வந்து சேம் தான். நீங்கள் ஒரு ஜேஓ போனால் ஒரு சீட்டு ஒர்க் பார்ப்பீங்க, டைப்பிஸ்ட்டாக போனால் அது டைப் அந்த சீட்டுக்குரிய தேவையானதை டைப் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ ஒரு செக்ஷனுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 7 சீட்டு இருக்குது, உங்களுக்கு 7 அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னா அந்த 7 அசிஸ்டன்ட்க்கும் நீங்கள் டைப் பண்ணி கொடுப்பீங்க. ஜேஏ வந்தீங்கன்னா அந்த 7 சீட்டில் ஏதாவது ஒரு சீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஒர்க்கை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயில் செக் பண்ணுறது, ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது, இல்லை சேலரி பில் போடுறது, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். டவுன் பஞ்சாயத்தில் என்னென்ன ஸ்கீம்லாம் வருதோ அந்த ஸ்கீம் ரிலேட்டடாக ஒர்க்கும் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதே தான் ஜேஏ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னது சீட் ஒர்க்கு. இவங்க டைப்பிஸ்ட் கொடுக்குற டிராஃப்ட்டை வாங்கி கரெக்டாக புட்டப் பண்ணி ஹையர் ஆஃபீஸரோட சைன் வாங்கி அந்த ஒர்க்கு முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அது போக நிறையா வந்து என்னது அவங்க பர்சனல் ரிஜிஸ்டர்னு தவிர மிச்சம் நிறைய ரிஜிஸ்டர்லாம் அவங்க மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஸ்கீம் வைஸாகவும் அவங்க நிறைய ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். சேலரி போடுறது டைப்பிஸ்ட்னு சில செக்ஷனில் போடுவாங்க, சில செக்ஷனில் ஜேஏவும் போடுவாங்க. எல்லாருமே ஸ்கீம் ஃபுல்லுமே வந்து அவங்க ஆன்லைன் ஒர்க்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்டெனோவாக இருந்தாங்கன்னா அவங்க மீட்டிங் மினிட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மீட்டிங் போவாங்க, அங்கே கலெக்டரோ இல்லை இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன விவாதம் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு ஹிண்ட்டாக ஃபுல்லாக பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு வருவாங்க. அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி இந்த மீட்டிங்கில் இந்த விவாதம் தான் நடந்துச்சு, இதுக்கு இந்த பதில் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அவங்க ஹையர் ஆஃபீஸ்க்கு என்ன செய்வாங்கன்னா அனுப்புவாங்க. ஓகே, இதுவும் வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியரிட்டி தான். ஒர்க் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதாவது நம்மளால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். மந்த் எண்டோ இல்லை ஒரு மந்தோட ஸ்டார்டிங்கில் ஒவ்வொரு செக்ஷனை பொறுத்து வந்து ஒர்க் இருக்கும். ஸோ கிராம சபாவில் வந்து இவங்க வந்து வரமாட்டாங்க, அதில் ரூரல் மட்டும்தான் வருவாங்க. ஸ்கீம் வைஸாக வந்து என்ன இருக்குன்னா செக்ஷன் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கீம் வைஸாக நம்ம என்ன செய்யணும், நம்மளை அலாட் பண்ணுற இடத்துல நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணுற மணிக்கு இருக்கும். சாட்டர்டே வந்து சில டைங்களில் ஒர்க் இருக்கும். 10 to 5:45 தான் எல்லாருக்குமே காமனான டைம் வந்து எல்லாருக்குமே அதுதான். லேடிஸ்க்கு ஓரளவுக்கு ஓகே தான். ஓகேவா? அதுக்கு ப்ரீவியஸாக பார்க்காத வீடியோலாம் நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பெண்களுக்கு ஏற்ற துறையை வந்து நம்ம போடுவோம். தேங்க்யூ.